பக்கத்து வயல எப்படி தீ பிடிச்சுன்னு தெரியல, யாராவது கொளுத்தி விட்டாங்களா என்னன்னு தெரியல. அது அப்படியே தீ பிடிச்சி வந்து நம்ம சவுக்க கொலை போட்டிருந்தோம் இல்லையா, அதுல ஒரு 100-150 மரம் போல அப்படியே வீணா போயிடுச்சு, பட்டும் போயிடுச்சு. இது நடந்து ஒரு 2 வாரம் இருக்கும். நம்மளும் வந்து பார்க்கணும்னு இந்த மழைனால வரவே முடியல. இந்த சவுக்கைக்கு இடையிலேயே ஒரு 100 தென்னம்புள்ள பறி போட்டோம், அதுலயும் ஒரு 50 கண்ணு போல வீணா போயிடுச்சு. பாதி வயலுக்கு பச்சையும் பாதி வயலுக்கு காஞ்சதுமா இருக்கு. இதுலயே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கீழே இருந்த அந்த குச்செல்லாம் பொறுக்கி அடுப்புக்காவது யூஸ் ஆகட்டும் அப்படின்ட்டு ஒரு 2 கட்டு போல குச்சி நறுக்கிட்டு போய் வீட்லயும் வச்சுட்டு வந்தாச்சு. நம்ம பழைய வீடு இருக்கு இல்லையா, அங்க மரத்துல போய் பார்த்தா அவ்வளோ ஒரு கொய்யாப்பழம் பழமாவே பழுத்து தொங்குது. இந்த மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் இந்த தண்ணிக்குள்ள போய் கடந்தது பாருங்க, அதையும் நான் விட்டு வைக்கல, எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்தாச்சு. இந்த கொத்தரஞ்செடி எல்லாம் குட்டை குட்டியா இருந்து நான் தான் கனவு கண்டனா இல்ல இப்பதான் இந்த மாதிரி வானு ஏந்து நிக்குதா என்னன்னு தெரியல. என்னை தாண்டி ஒரு 4 அடி 5 அடி உயரமா இருக்கும் போல இருக்கு. ஒரு செடிக்கு எப்படியும் 1/4 கிலோ அளவு கொத்தரங்கா இருக்கும். எல்லாத்தையும் முன்னூடாம ஆஞ்சிட்டு வந்துட்டேன். ஏன்னா இடையில தான் ஆடு பூந்து எல்லாத்தையும் மொட்டை அடிச்சு வச்சிருச்சு. இந்த இடத்த பார்த்தாலே தெரியும். அதுக்கு முன்னாடி அவ்வளோ செடி இருந்துச்சு. இந்த கொத்தரங்காய் கத்திரிக்காய் எல்லாமே போட்டிருந்தாங்க. இதுல கொத்தரங்காய் உயரமா இருக்கிறதுனால ஆடால எட்டி பிடிக்க முடியல போல இருக்கு. மொத்தமா பறிச்சதுல ஒரு 1.5 கிலோ அளவுக்கு கொத்தரங்காய் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை ஒரு மீன் பார்க்கலாம். டாடா.